Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோவில் ஏரியா அண்ட் வால்யூம் அதில் parallelogram அதாவது இணைகரம் அப்படிங்கிற தலைப்பு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கக்கூடிய எக்ஸைஸ் 2.1க்கான எக்ஸைசம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, சரிங்க. எக்ஸாம்பிள் 2.2 ஒன் ஆஃப் த சைட்ஸ் அண்ட் த கரஸ்பாண்டிங் ஹைட் ஆஃப் த parallelogram at 12 meter and 8 meter respectively find the area of parallelogram. அடிப்பக்கம் 12 மீட்டர் மற்றும் உயரம் 8 மீட்டர் அளவுள்ள இணைகரத்தின் பரப்பளவு காண்க. ஸோ பரப்பளவு ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, parallelogram இணைகரம் இதுக்கான பரப்பளவு ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B/H அதே தான் வரும். ஓகேங்களா, அதாவது கொடுத்துருக்கக்கூடிய சைட்ஸை வந்து என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிபிள் பண்ண போகிறோம், அதுதான் அவ்வளோதான். ஓகேங்களா, சரிங்க. அப்போது இங்கே நமக்கு பேஸ் அதாவது அடிப்பக்கம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 12 மீட்டர், ஹைட்டு உயரம் வந்து 8 மீட்டர், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் அதுதான் இந்த இணைகரம் parallelogram-க்கான ஏரியா இல்லைங்களா, பரப்பளவு. சரி, அப்போது 12 × 8 8 2 சார் 16ங்க, 6 போட்டு இங்கே ஒரு 1 வரும், 8 1 is 8, மிச்சம் இருக்க அந்த 1 சேர்த்தா 9. ஓகேங்களா, அப்போ 96 மீட்டர் தான் இங்கே, மீட்டர் ஸ்கொயர், அவ்வளோதான் முடிஞ்சா. ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 2.3 இன்றைக்கான செகண்ட் சம். ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த parallelogram whose area and base are 368 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் 23 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. பரப்பளவு 368 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 23 சென்டிமீட்டர் அளவுகள் கொண்ட இணைகரத்தின் உயரம் காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, அடிப்பக்கம் பேஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ரெண்டையும் வச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹைட்டு உயரத்தை கண்டுபிடிச்சி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா 368, பேஸ் அடிப்பக்கம் வந்து 23 கொடுத்துட்டாங்க. இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இருக்கிறதெல்லாம் ஆப்போசிட் சைடு கொண்டு போயிட்டு இந்த ஹைட்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா, அவ்வளோதான். இப்போ ஏக்கு பதிலாக 368 போடுங்க, பிக்கு பதிலாக 23 × ஹச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 23 அங்கிட்டு கொண்டு போகலாமா, அப்போ ஹைச் ஈக்குவல் டு 368/23 கிடைக்குமா, அவ்வளோதான். இது வேறு வழியில் 23 டேபிளால் தான் நம்ம கேன்சல் பண்ணி ஆகணும். 123 is 23, இங்கேயும் 123 வந்துச்சுன்னா மிச்சம் என்னங்க வரும், 23 24 25 26, மிச்சம் ஒரு 10, மொத்தமாக எவ்வளோ இருக்குது 13 அப்படிங்கிறது கிடைக்குதா. சரி, 23 எதால் மல்டிபிள் பண்ணால் 138 கிடைக்குதுன்னு பார்ப்போமா. சரி, 6ஆல் போட்டு பார்ப்போம். 6 3 is 18, மிச்சம் 1, 6 2 is 12, 1 13, அவ்வளோதாங்க. ஸோ 23 6ஆல் பெருக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 138 கிடைக்குது. இங்கே மொத்தமாக அடித்தது போக 16 சென்டிமீட்டர் கிடைக்குது. அப்போ ஹைட்டோட அளவு நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 16 சென்டிமீட்டர். ஸோ அடுத்த சம் வந்து பாருங்கள். The base of the parallelogram is thrice its height. If the area is 192 centimeter square, find the base and height. ஓர் இணைகரத்தின் அடிப்பக்கமானது அதன் உயரத்தை போல் 3 மடங்காகும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேஸ் வந்து அந்த இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு parallelogram இருக்குங்க, அந்த அடிப்பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதோட உயரத்தை போல் 3 மடங்கா அந்த பேஸ் வந்து அந்த parallelogramோட ஹைட்டை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கான். சரிங்களா, ஸோ அந்த பேஸுங்கிறது ஹைட்டை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கான். இப்போ ஹைட் வந்து இங்கே 1 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அந்த பேஸ் வந்து 3 மடங்கு அதிகம்னா இது என்னவாகும், 3 மீட்டர். இதே இந்த ஹைட்டு 2னா இது 3 மடங்குனா 3 × 2 6 மீட்டர், இது 2 மீட்டர்னா இது 6 மீட்டர். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஏரியா வந்து கொடுத்துட்டாங்க, பேஸோட ஆக்சுவல் வேல்யூ என்னவாக இருக்கும், ஹைட்டோட வேல்யூ என்னங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஹைட்டு வந்து நமக்கு என்னன்னே தெரியலை, அதனால் ஹைட்னே வச்சுக்கலாம். பேஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த ஹைட்டை போல் 3 மடங்குன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் என்னென்னு எடுத்துக்கப்புறம் 3Hன்னு எடுத்துக்கலாமா. சரி, ஏரியா எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருந்தாங்க. சரி, நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே இந்த ஏரியா அந்த பரப்பளவு ஃபார்முலாவில் பிரதியிடலாமா. சரி, இப்போ ஏக்கு பதிலாக 192ங்க, பேஸ் அடிப்பக்கம் வந்து என்னது 3 மடங்கு ஹைட்டு, அடுத்து ஹச் வந்து அப்படியே இருக்குது. சரி, 192, இந்த 3 அப்படியே இங்கே கொண்டு வந்தால் கீழே வந்துடும். இந்த H × H என்னங்க வரும், ஹைச் ஸ்கொயர் அப்படின்னு எடுப்போமா. சரி இருக்கட்டும், இது வந்து 1 3 is 3, இங்கே என்ன பண்ணலாம், 6 3 is 18, மிச்சம் 1, 4 3 is 12. அப்போ ஹைச் ஸ்கொயர் என்ன கிடைக்குது, 64ன்னு கிடைக்குது. நமக்கு ஹைச் ஸ்கொயர் வேணுமா இல்லை வெறும் ஹைச் வேணுமா, வெறும் ஹச் தான் வேணும். அப்போ ஹச்சுக்கு ஸ்கொயர் இங்கிட்ட அனுப்பிச்சா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள வந்து வரும். அப்போது 8 × 8 64, அப்போ ரூட்டை விட்டு வெளியே ஒரே ஒரு 8 மட்டும் தானே எடுப்போம். அப்போ 8 சென்டிமீட்டர் ஹைட்டு. சரி, இப்போ நமக்கு பேஸ் வேணுமா, பேஸ் வந்து என்னது 3 × H, அப்போ 3 × 8, அப்போ பேஸ் என்ன கிடைக்கும் 24 சென்டிமீட்டர். சரி, அப்போ ஹைட் என்ன கிடச்சிது 8 சென்டிமீட்டர், பேஸ் வந்து 24 சென்டிமீட்டர். அவ்வளவுதாங்க, சம் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு இல்லைங்களா. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே முடிஞ்சுங்க, அவ்வளோதான். சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். அடுத்து ஃபுல்லாக வந்து எக்ஸசைஸ் வந்து பார்த்தலாங்களா. சுரேஷ் ஓன் அ parallelogram shaped trophy in a state level chess tournament. He knows that the area of the trophy is 735 centimeter square and its base is 21 centimeter. What is the height of the trophy? ஸோ என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ட்ராஃபியோட
பரப்பளவு ஏரியா வந்து 735ன்னு சொல்லிட்டாங்க, அதை எடுத்து எழுதியிருக்கோம். பேஸ் வந்து அடிப்பக்கம் 21 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஹைட்டை கண்டுபிடின்னு கேட்டிருக்காங்க. சுரேஷ் என்பவர் மாநில அளவிலான சதுரங்க போட்டியில் இணைகர வடிவிலான கேடயம் ஒன்றை வென்றார். அக்கேடயத்தின் பரப்பளவு 735 சதுர சென்டிமீட்டர் மற்றும் அடிப்பக்கம் 21 சென்டிமீட்டர் எனில் உயரத்தை காண்க. அவ்வளோதாங்க. சரி, இப்போ நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் இந்த பரப்பளவு ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? இப்போ என்ன பண்ணுவோம், ஹச்சை மட்டும் அப்படியே வச்சுட்டு 735 டிவைடட் பை 21 போடுவோமா? சரி, மூணாவது வாய்ப்பாடு போவோம். 7 3s are 21. இங்கே என்ன வரும்? 2 3s are 6, மிச்சம் 1, 4 3s are 12, மிச்சம் 1, 5 3s are 15. சரி, இது 1 7 is 7. இங்கே என்ன வரும்? 3 7s are 21 வரும், மிச்சம் 3, 5 7s are 35 கிடைக்கும். சரி, அப்போ ஹைட் வந்து என்ன கிடச்சிருக்கு? 35 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா இந்த டாபிக் எல்லாமே. ஆனால் ஏரியா வால்யூம் பார்த்து நம்ம ரொம்பவே பயந்துருப்போம் இல்லையா? சரி, அடுத்தது Janaki has a piece of fabric in the shape of a parallelogram. Its height is 12 meter and its base is 18 meter. She cuts the fabric into 4 equal parallelograms by cutting the parallel sides through its midpoints. Find the area of each new parallelogram. Janaki என்பவரிடம் உள்ள ஒரு இணைகர வடிவிலான துணியின் உயரமும் அகலமும் முறையே 12 சென்டிமீட்டர் மற்றும் 18 சென்டிமீட்டர். மேலும் அதை 4 சமமான இணைகரங்களாக்கி பிரித்து, அதாவது இணைப்பக்கங்களின் மையப்புள்ளி வழியாக அந்த மையப்புள்ளியை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்காங்க? 4 சம பக்கமாக பிரிச்சிடுறாங்க. அப்போது புதுசாக கிடைச்ச இணைகரத்தோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஆல்ரெடி அவங்க கிட்ட இருந்த துணியோட அடிப்பக்கம், அதாவது பேஸ் வந்து எவ்வளோவா இருக்கான்? 18 மீட்டர் வந்து இருக்கான். சரிங்களா? ஹைட் வந்து எவ்வளோவா இருக்கான்? உயரம் வந்து 12 சென்டிமீட்டராக வந்து இருக்கான். ஓகே, தமிழ் கொஷினில் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மீட்டர்னு இதை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மீட்டரில் வரதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? சரிங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? பழசுலேருந்து அவங்க புதுசாக வந்து மாற்றினதோட அந்த அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை மாற்றிக்கிட்டாங்க இல்லைங்களா அந்த துணியோட அளவை. அப்போது புதுசான துணியோட பரப்பளவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்மள்கிட்ட கேட்குறாங்க. அந்த மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி, மிட் பாயிண்ட்னா என்னதுங்க? நடு. அப்போ நடு இதை கண்டுபிடிக்கணும்னா இது என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். அதுதான் என்னதுங்க? மையப்புள்ளி. மையப்புள்ளியோ மிட் பாயிண்ட்டோ தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க நம்பரை 2ஆல் வகுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ அந்த பேஸ் இருக்கு இல்லைங்களா, அடிப்பக்கத்தை என்ன பண்ணணும்? 18 கொடுத்துருக்காங்களா, அதை 2ஆல் வகுத்திங்கன்னா புதுசு வந்து எவ்வளோ கிடைக்குது? 9 மீட்டர்னு கிடைக்குது. அதே போல் ஹைட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 12ன்னு கொடுத்துருந்தாங்களா, அதை மையப்புள்ளியோடு வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா 6 மீட்டருங்கிறது புதுசு வந்து கிடைக்குது. இப்போது இதுக்கான ஃபார்முலா என்ன? A = B × H. பரப்பளவு தெரியணும்னா 9 × 6ன்னு போடுங்க, 54 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க சம்மு. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுனாலே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்க நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணிட்டு ஏரியா ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா முடிஞ்சு. ஸோ சம்மு தான் பார்க்க இன்னமும் கேட்டிருக்காங்க போலன்னு இருக்கும், பட் ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேங்களா? அடுத்த சம் பார்த்துருவோமா? A ground is in the shape of parallelogram. The height of the parallelogram is 14 meter and the corresponding base is 8 meter longer than its height. Find the cost of leveling the ground at the rate of 15 rupees per meter square. அப்படியே தமிழில் பாருங்களேன். ஒரு இணைகர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14 மீட்டர், மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 15 ரூபாய் வீதம் எவ்வளவு செலவாகும்? ஸோ அதோட உயரம் வந்து என்ன சொல்லிட்டாங்க? 14 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அதோட அடிப்பக்கம் எப்படி இருக்கான்? உயரத்தை விட 8 மீட்டர் அதிகமாக இருக்கான். அப்போ H+14 எடுப்போம், சாரி H+8ன்னு எடுப்போமா? அப்போ H எத்தனைங்க? 14 + 8. அதாவது இந்த அடிப்பக்கம்ங்கிறது உயரத்தை விட 8 மீட்டர் அதிகம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி தானே எழுதணும். அப்போ அடிப்பக்கம் எவ்வளோ? பேஸ் வந்து 22 மீட்டர். சரிங்களா? இப்போ இதோட பரப்பளவு எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான், ஏரியா எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் ஒரு மீட்டருக்கு 15 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏரியாவில் தான் மொத்தம் எத்தனை மீட்டர் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ 100 மீட்டர் அந்த கிரவுண்டுனா 100 × 15 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அப்போ அந்த மாதிரி மொத்தமாக ஏரியா, அந்த கிரவுண்டோட ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சாதான் அதை சமப்படுத்துறதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியும் இல்லைங்களா? அப்போ A = B × Hனா B 22, H எத்தனை? 14. மல்டிபிள் பண்ணி பார்த்துருவோமா? 22 × 14. ஸோ 4 2s are 8, 4 2s are 8, 1 2 1 2 8, இங்கே 10ன்னு மாறும். 308 மீட்டர் ஸ்கொயர் வந்து அங்கே இருக்கு பரப்பளவு, ஏரியா இருக்கா? சரி, அப்போ ஒரு மீட்டருக்கு 15 ரூபா அப்படின்னா 308 மீட்டருக்கு எவ்வளோ செலவாயிருக்கும் அப்படிங்கிறதா நம்மளோட கொஸ்டின். இங்கே 308 × 15. ஸோ 5 8s are 40. இங்கே 0 போடுவீங்க, இங்கே 4 போட்டால் அப்படியே வரும், ஏன்னா இங்கே 0 தானே. அப்போ 5 3s are இங்கே 15. அடுத்து 8 0 3 0 12 6 4. அப்போ எவ்வளோங்க செலவாயிருக்கு? 4620 ரூபா வந்து அந்த கிரவுண்டை சரி பண்ணுறதுக்கு செலவாயிருக்கு. அடுத்த கொஸ்டின். அடுத்துள்ள பக்கங்கள் முறையே 6 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் கொண்ட இணைகரத்தின் சுற்றளவு.
சரி, the perimeter of a parallelogram whose adjacent sides are 6 cm and 5 cm is. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பெரிமீட்டர் கண்டுபிடிங்க, அதாவது சுற்றளவு கண்டுபிடிங்க. parallelogram-க்கு இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், இணைகரத்துக்கு பரப்பளவு தான் பார்த்தோம். அப்போ இதோட பெரிமீட்டர் ஃபார்முலா, இதோட சுற்றளவு ஃபார்முலா என்னதுங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ரெக்டாங்கிள் செவ்வகத்துக்கு பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் 2 × L + Bன்னு பார்த்தோம். இங்கே BHன்னு மட்டும் நம்ம அந்த லெட்டரோட பேரை மட்டும் தான் மாற்றுறோம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அப்போ 2 × B + H தான் இதோட சுற்றளவு ஃபார்முலா பெரிமீட்டர். சரி, அப்போ P = 2 × B என்ன கொடுத்தாங்க 6, H என்ன கொடுத்தாங்க 5. இது ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக ஆட் பண்ணிடுவோமா. ஸோ 6 + 5 எவ்வளோங்க 11. அப்போ 2 × 11ங்கிறது 22 சென்டிமீட்டர். ஸோ 22 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான சம் இல்லைங்களா. அடுத்தது 10 மீட்டர் அடிப்பக்கத்தையும் 7 மீட்டர் உயரத்தையும் கொண்ட இணைகரம் ஒன்றின் பரப்பு. The area of a parallelogram whose base 10 meter and height 7 meter is. ஸோ இது பார்த்தாலே தெரியுது நமக்கு, ஏரியா ஆஃப் parallelogramனா B × H, அந்த B-ஐயும் H-ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 10 × 7 70 மீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான், 70 மீட்டர் ஸ்கொயர் எங்கே இருக்கான், ஆப்ஷன் ஏல உட்காந்துருக்கான். அவ்வளோதாங்க. அடுத்தது 8வது கணக்கா, 52 சதுர சென்டிமீட்டர் பரப்பளவும் 4 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட இணைகரத்தின் அடிப்பக்க அளவு என்ன? The base of the parallelogram with area is 52 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அண்ட் ஹைட் 4 சென்டிமீட்டர் இஸ். ஸோ ஹைட்டு கொடுத்துட்டாங்க 4, ஏரியா பரப்பளவு வந்து 52 கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பேஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம், அடிப்பக்கம். ஸோ ஏக்கு பதிலாக 52ங்க, பி தான் கண்டுபிடிக்க போகிறோம், ஹெச்சுக்கு பதிலாக 4, பி அப்படியே வச்சுக்குவோம். இந்த 4 இங்கிட்ட வந்துச்சுன்னா டிவிஷனுக்கு வருங்களா. சரிங்க, இது 1 4 is 4, இங்கே 1 4 is 4, மிச்சம் 1, 3 4s are 12. அப்போ என்ன வருது, அடிப்பக்கம் வந்து 13 சென்டிமீட்டர். அவ்வளோதான், ஆப்ஷன் சி 13 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கத்தை 2 மடங்காகவும் உயரத்தை பாதியாகவும் மாற்றும் போது இணைகரத்தின் பரப்பளவு எவ்வாறு மாறும்? வாட் ஹேப்பன்ஸ் டு த ஏரியா ஆஃப் த parallelogram if the base is increased 2 times and the height is halved? ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு parallelogram-ஓட பேஸ், அதாவது அடிப்பக்கத்தை 2 மடங்காக்கு அப்படின்னா எப்படி எழுதணும், 2 × Bன்னு எழுதணும். சாதாரணமாக இருக்கிற பேஸ் அடிப்பக்கத்தை 2 மடங்காக மாற்றினா 2ன்னு தானே எழுதணும், 2 × Bன்னு எழுதணும். சரி, அடுத்தது அதோட உயரத்தை ஹைட்டை பாதியாக்குங்க. இங்கே பாதி, ஹால்டுனா பாதிங்க. சரிங்களா, பாதியாக்குன்னா 1/2 × Hன்னு எழுத போகிறோம். சரிங்களா, இப்போது இந்த மாதிரி நம்ம மாற்றணும் அப்படின்னா இது வந்து parallelogram-ஓட அளவு வந்து எப்படி மாறுபடும் அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. பாதியாக மாறுமா, இல்லை மாறாமல் இருக்குமா, இல்லை 2 மடங்கு ஆகுமா, இல்லை எதுவுமே ஆகலையா, இங்கே இருக்கக்கூடிய எதுவுமே இல்லையா அப்படிங்கிறத நம்மள்ட்ட கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ இப்போ நம்ம புதுசாக கண்டுபிடிச்ச அளவுகளை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. சாதாரண அடிப்பக்கம் பேஸுக்கு பதிலாக 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ 2B. சாதாரணமாக இருக்க ஹைட்டுக்கு பதிலாக பாதி ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அப்போ ஹச்சில் பாதினா H/2. சரிங்களா, இப்போது இந்த 2யும் அடிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் என்னங்க கிடைக்குது, எப்பயும் போல் இருக்கக்கூடிய அதே B × H தான். அப்போ இங்கே எந்த ஒரு விஷயமே மாறலை, அப்போ மாறாது அப்படிங்கிறதா நமக்கான ஆன்சர். அப்போ இங்கே என்ன வரும், நோ சேஞ்ச் இப்படின்னு சொல்லலாம், இல்லை ரிமைன்ஸ் சேம். ஓகேங்களா, ஸோ கரெக்டான வார்த்தை ரிமைன்ஸ் சேம். நோ சேஞ்ச்னால் எதுவுமே இல்லைன்ற மாதிரி ஆயிரும், ரிமைன்ஸ் சேம், மாறாது, அதே தான் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இந்த சம்மோட நமக்கான கிளாஸ் முடியுது. இந்த எக்ஸசைஸுமே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது இல்லைங்களா. ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர் மற்றும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு என்ன? In a parallelogram, the base is 3 times its height. If the height is 8 centimeter, then the area is. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க, உயரம் சொல்லிட்டாங்க. அடிப்பக்கம் அதோட பேஸ் வந்து ஹைட்டை போல் 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்குவோம், 3H இப்படி தான் எடுப்போம். சரி, இப்போ ஹச்சுக்கான மதிப்பு வந்து தெரியும், 3 × 8ன்னு எடுத்துக்கிட்டா அப்போ அடிப்பக்கம் என்ன கிடைக்குது, 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குதா. சரி, இப்போ இதுக்கான பரப்பளவு, இந்த புதுசாக கிடைச்சிருக்க மதிப்புக்கும் இந்த ஹைட்டுக்குமான பரப்பளவு ஏரியா தான் கேட்குறாங்களா. அப்போ A = அடிப்பக்கம் பேஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், 24, ஹைட் வந்து எவ்வளவு 8, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கான ஆன்சர் கிடைக்குமா. 8 4s are 32, 8 2s are 16, 17 18 19. ஓகே, இது ஏரியா எவ்வளோ கிடைக்குது, 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது. ஸோ உங்களுக்கு நம்மளோட இந்த கிளாஸஸ் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு, நீங்களும் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ கமெண்ட்டில் வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.